மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரலும் வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு ஏரியாவிலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவாக இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேருமுன்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட்டு வீடியோவாக எங்களுக்கு வேறு செல்லுலேயும் நெட்வொர்க்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது, ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உயிரோடு இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துகிறோம். எங்களுக்கு உள்ள நடவடிக்கையை எடுங்க. எவ்வளோ உடனடியாக எடுக்க முடியுமோ எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை, இருந்த வரலும் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு செல்லில் தான் நெட்வொர்க் எடுக்கும், அதில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். இன்டர்நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. எங்களால் நாங்கள் இங்கே சிக்கி தவிக்கிறோம். இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை உடனே மீட்டெடுக்கணும். இல்லைனாக்கா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப அழுவிட்டு இருக்காங்க, ஏங்கி தவிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு எடுக்கணும். நேற்று முதற்கொண்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் பாம்பு போட்டு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயுமே வெளியே போக முடியல. சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டுருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. எங்களை எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மீட்டெடுக்க முடியுமோ இந்தியா கவர்மெண்ட்டு எங்களை மீட்டெடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்கொண்டு எடுத்து இதை செய்யுங்க. எங்களால் வெளியே நடமாட முடியாது. நாங்கள் இப்படி தான் பேச முடியும். வெளியே எட்டி பார்த்தாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இப்போ ஈரானில் இருக்கிறோம். பந்திரபாஸ்ங்கிற கிராமத்தில், சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிறோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை மாவட்டம், நாகை மாவட்டம், கடலூர் உட்பட 10 மாவட்டங்களில் உள்ள ஆள் இருக்கோம். ஒரு 600க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்கோம். இங்கே பக்கத்தில் அப்பப்போ குண்டு வெடிக்கிறதுனால ரொம்ப பதற்றமாக இருக்குது. ஒரு மணிக்கு கழிஞ்சு போகிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை மத்திய அரசும் மாநில அரசும் உடனே ஒன்று கூடி பேசி எங்களை உடனே மீட்டெடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தானோட மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்கள் மேலே விழுமணி எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும்போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்கள் மேலே எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் போடுற வீடியோ கூட ஒரு ஆளுங்க செல்ல தான் அது நெட்டு கிடச்சிது. வேறு எங்கே இருக்க மக்கள் யாருமே நெட்டு கிடச்சில. இப்போ நாங்கள் இந்த வீடியோ உங்களை அனுப்புவோம். அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இருக்கும். ஆனால் அனுப்புனா நானும் இல்லாட்டா ஏன்னா பிறம நிற்க மக்கள் இங்கே நிற்குவாள் சொல்லி எனக்கு தெரியாது. புரியுதா? அதனால் நீங்கள் எப்படியாவது இந்திய அரசாங்கம் எங்களை எடுக்க முயற்சி பண்ணணும். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.